ராணுவத்தை வந்துட்டு கப்பை தூக்கி கொடுங்கடா, டைட்டில் வின்னரை தூக்கி கொடுங்கடா. என்னடா வந்த ஒரு 2 வாரத்துல வந்துட்டு தலைவன் வந்துட்டு டாப்ல நிக்கிறாப்ல. டே இத்தனை நாள் அந்த ஒரு வந்த புதுசுல வந்துட்டு தலைவன் வந்துட்டு நாமினேஷன் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு எங்கடா காணா ராணுவம் எங்க கீழே இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் அங்க இருந்தாப்ல. ஆனா போக போக அந்த ஒரு சண்டையா இருக்கட்டும், அவரை ஒதுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி தலைவன் வந்துட்டு டாப்ல நிக்கிறாப்ல. சௌந்தர்யாவோட அப்படியே சௌந்தர்யாவை தூக்கி சாப்பிடுவார் போல இன்னும் கொஞ்ச நாள்ல. அண்ட் இன்னும் ஒரு 2 நாள் ஓகேங்களா, இன்னும் ஒரு நாளைக்கு ஓகேங்களா, நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள்லாம் வந்துட்டு தலைவன் வந்துட்டு பின்னி எரிஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அடுத்த நாள் நைட்லாம் தலைவன் அங்கிட்டு மேல எங்கேயோ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தொலைவுற டைமுக்கு போயிடும். ஏன்னா அவ்வளவு ஒரு டாப் லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம ராணுவ ப்ரோ இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம சௌந்தர்யா இருக்காங்க. எப்பயும் போல 70,000 ஓட்டு வாங்கி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. தலைவன் வந்துட்டு கிட்டத்தட்ட 7வது இடத்துல இருந்தாப்புல. ராணுவ 46,000 ஓட்டு வாங்கி இப்ப 2வது இடத்துல இருக்காப்புல. வேற மாதிரி ரிவெஞ்ச் தான். ஏன்னா இவன் தலைவன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒதுக்க தலைவனை தூக்கி டாப்ல கொண்டு வந்துட்டாங்க மக்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். என்னடா இங்க இருக்காப்புல தலைவன் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தலைவன் வந்துட்டு அவ்வளோ ஒரு எல்லாருமே பண்ண நெகட்டிவ் தான் ஓகேங்களா. எல்லாருமே அவனை ஒதுக்குனது, கேர்ள்ஸ் டீமா இருக்கட்டும், பாய்ஸ் டீமா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு ஒதுக்குறது அந்த ஓட்டு அந்த ஒரு நாமினேஷன்ல வந்துட்டு பண்ணும்போது அதிக ஓட்டு வாங்கினதே நம்ம ராணுவம் தான். அதுலயா இருக்கட்டும், எந்த ஒரு டாஸ்க் பண்றதுலயா இருக்கட்டும், எந்த ஒரு பேச்சு பேசுறதுலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ராணுவம் வந்துட்டு ஒதுக்கி அவனை வந்துட்டு அவங்களே இப்ப வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு 43,000 ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கப்ப, தீபக் வந்துட்டு 35,000 ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஜெஃப்ரி தீபக்லாம் வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஜாக்லின் கூட அப்ப அதாவே ஓன் கண்டென்ட்டா அழுதுகிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் அதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்கன்னு தெரியல ஜாக்லின்லாம். ஏன்னா ரொம்ப ஒரு கிரிஞ்சா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஜாக்லின். கிட்டத்தட்ட 5வது இடத்துல இருக்குது. ரஞ்சித் வந்து 24,000 ஓட்டு வாங்கிட்டு 6வது இடத்துல இருக்காங்க. சத்யா 20,000 ஓட்டு வாங்கிட்டு 7வது இடத்துல இருக்காங்க. அண்ட் சத்யா கூட இந்த வாரம் வந்துட்டு வெளியில தெரிஞ்சு. ஆனா ரஞ்சித் வந்து சுத்தமாவே வெளியில வந்துட்டு தெரியல எங்க இருக்காரு. ரஞ்சித் எதுவும் உள்ள இருந்தாரா இல்ல வெளியில எதுவும் போயிட்டு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி, எதுவும் நாடகம் நடிக்க எது போயிட்டு வந்தாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தர்ஷிகாவும் ஓரளவுக்கு வந்து கண்டென்ட் வந்துச்சு. சாச்சனம் வந்துட்டு 10,000 ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. தர்ஷிகா வந்துட்டு 19,000 ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது கீழே வந்துட்டு சிவகுமார், வர்ஷினி அண்ட் மஞ்சரி, ரியா இவங்க எல்லாருமே வந்து 8,000 இருந்து ஒரு 6,000 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமா தலைவன் வந்துட்டு தூக்கி சாப்பிட்டு மேல கொண்டு வந்துட்டாங்க. எங்கடா இந்த 7வது இடத்துல இருந்து டாப் 2ல வந்துட்டு போய் நிக்கிறியே, எங்கடா தம்பி, என்னடா உனக்கு என்னடா பண்ண அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கதை வந்துட்டு பின்னி எரிஞ்சிட்டாப்ல. ஏன்னா அந்த ஒரு டாஸ்க்லயா இருக்கட்டும், அந்த ஒரு சண்டை போறதுலயா இருக்கட்டும், அவங்கள ஒதுக்குறதுலயா இருக்கட்டும், நேற்று நடந்த டாஸ்க்லாம் வேற மாதிரி அவருக்கு வந்துட்டு பயங்கரமா யூஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னோம் அந்த டாஸ்க்கு. அதுவும் சரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த அன்சிதா அந்த சண்டையில வந்துட்டு பயங்கரமா ஒரு தூக்கி விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சிதா அண்ட் ராணுவ 2 பேருமே பயங்கரமான சண்டை வந்திருக்கும். அண்ட் சௌந்தர்யா எங்கிட்ட கத்துறதா இருக்கும். சௌந்தர்யா வந்துட்டு இனிமே வந்துட்டு டிசர்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டு வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ வந்துட்டு என்ன பண்றாப்லன்னா அப்படியே எல்லாருமே பாய்ஸ் டீமா இருக்கட்டும், கேர்ள்ஸ் டீமா இருக்கட்டும், 2 பேருமே ஒதுக்கி அவங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க, அவன் வந்துட்டு தனியா விளையாடுறான், அவன் வந்துட்டு சரியான மென்டல், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, பேசவும் தெரியல, ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி ராணுவ வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அண்ட் அதனால வந்து மக்களுக்கு பிடிச்சா என்னன்னு தெரியல. அந்த தலைவனை தூக்கி டாப்ல நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இனிமே வந்துட்டு என்ன நடக்க போதோ, நாளைக்கு வந்துட்டு என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ராணுவம் வந்துட்டு இது எதை பத்தி பேசா போகுதுன்னா, நம்ம பிரதீப் எப்படி ஒதுக்குனாங்களோ அதே மாதிரி வந்துட்டு ராணுவம் ஒதுக்குறாங்க ஓகேங்களா. பிரதீப் எப்படி ஒதுக்கி வந்துட்டு வச்சிருந்தாங்களோ, அண்ட் அர்ச்சனாவை எப்படி இங்கிட்ட ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த ஒரு ராணுவ கேட்டப் வந்துட்டு போகுது. அண்ட் மேபி வந்துட்டு இவர் வந்துட்டு இன்னும் பயங்கரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பையன் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு டெவலப் ஆகி எங்கனையா இருந்தா பேசுற இடத்துல பேசி, சண்டை போடுற இடத்துல சண்டை போட்டு அந்த மாதிரி தலைவன் வந்துட்டு போயிட்டு இருந்தானா இந்த ஒரு ஈக்குவாலிட்டி வந்துட்டு முடியாது. அண்ட் இந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். அதுவும் தலைவன் வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி வந்துட்டு கிறுக்கு பையன் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தானா அது வந்துட்டு அப்படியே டிசர்வ் ஆயிரும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. நம்ம மக்கள்கிட்ட இருக்குது எல்லா கருத்தும். அண்ட் போடுற ஓட்டு நம்ம கரெக்டா போட்டோம்னாவே அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.